ஹாய் கைஸ், வெல்கம் டு எபிலிட்டி கோடிங். ஸோ இன்னைக்கு ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள் டுட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு டுட்டோரியலில் எண்ட் ஆஃப் த கிளாஸ் நீங்கள் போக சொல்ல ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்னா என்ன, அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிளை வந்து ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னரில் நம்ம நிறைய வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அது சிங்கிள் வேல்யூவாகவும் இருக்கலாம், மல்டிபிள் வேல்யூஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? கண்டெய்னர் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஸோ கிச்சனில் ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்டீல் பாக்ஸ் அதாவது கிளாஸ் பாக்ஸ், இல்லை ஏதாவது ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அந்த கண்டெய்னரில் நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைப்போம். மேபி வந்து கேஷ்யூ நட்ஸ், பருப்பு, அப்படின்னா ஆயில் இல்லை ரைஸ். ஓகேவா? ஏன் சிலிண்டர் கூட எடுத்துக்கோங்க, அதுவுமே ஒரு கண்டெய்னர். இட்ஸ் ஸ்டோரிங் கேஸ் ஃபார்மேட்டில் இருக்க ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது. ஸோ இங்கே அதே மாதிரி வேரியபிளில் வெப்சைட்லேயே இருக்கட்டும், இல்லை மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கட்டும், வேரியபிள் அப்படின்னும் போது ஒரு கண்டெய்னர் மாதிரி ஆக்ட் ஆகும். அந்த கண்டெய்னரில் நம்மளால் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் வேல்யூஸ்னா என்ன மாதிரி ப்ரோ? இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ரியல் டைமில் நான் கொடுக்குறேன். 3 கண்டெய்னர் இருக்குது. ஒரு கண்டெய்னரில் ஆயில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட்ஸ் இருக்குது, இன்னொரு கண்டெய்னரில் வாட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கண்டெய்னரில் ஆயில் இருக்குது, வாட்டர் இருக்குது, கேஷ்யூ நட்ஸ் இருக்குது அப்படின்னு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இல்லையா? ஒரே மாதிரி கண்டெய்னர், ஸ்டீல் கண்டெய்னர். பார்த்த உடனே கண்டிப்பாக முடியாது இல்லையா? பட் ஆனால் தொட்டு பார்த்தாலோ நம்மளால் உணர முடியும். பட் ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா? அதனால் அந்த கண்டெய்னரில் அந்த பாக்ஸில் ஒரு ஸ்டிக்கர் லேபிள் ஒட்டிட்டு, ஸோ இதில் கேஷ்யூஸ் இருக்குது, இதில் ஆயில் இருக்குது, இதில் வாட்டர் இருக்குன்னு நான் எழுதிட்டேன்னா பார்த்த உடனே என்னால் கண்டுபிடிக்க முடியும்ல. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்டே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், லேபிள் கொடுக்க முடியும். அந்த லேபிள் தான் நேம் அப்படின்னு சொல்லுவோம், வேரியபிள் நேம். ஸோ அந்த வேரியபிள் நேமில் இந்த கண்டெய்னரில் என்ன இருக்குது அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட ஜாவாஸ்கிரிப்டில் 3 விதமாக நம்ம கண்டெய்னர்ஸை கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஒன்று வந்து வேர் கீவேர்ட், ஒன்று வந்து லெட் கீவேர்ட், ஒன்று வந்து கான்ஸ்ட் கீவேர்ட். ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரீ டிஃபைன்டு. ஓகேவா? ஸ்பெஷல் ரிசர்வ்டு கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கீவேர்டை நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி யூஸ் பண்ணுறதால ஸோ இந்த கீவேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் அப்படின்றத அவங்க டெரைவ் பண்ணி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட் கான்ஸ்ட் வேருக்கு ரைட் சைடில் நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், கம்பேரிசன் சொல்லி தர போகிறேன். ஓகேவா? ஸோ அதுவும் என்ன பண்ண போகுது, என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றது. ஓகேவா? ஃபஸ்ட்டு டிக்ளரிங் வேரியபிள். ஒரு வேரியபிளை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட நார்மலாக ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டே எழுத முடியும் இல்லையா? ஸோ ஸ்கிரிப்ட் இஸ் அ டேக், அதுக்குள்ளே தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை ரைட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா வெளியில் .js அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்கிரிப்டை இம்போர்ட் பண்ணுவோம். HTML ஹெட்டில் இல்லை HTML பாடியில், எங்கே வேணாலும் இம்போர்ட் பண்ணலாம். ஹெட்லேயும் இம்போர்ட் பண்ணலாம், பாடியிலையும் இம்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்போனா அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வேலை செய்யும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், லெட் இஸ் அ கண்டெய்னர். மெசேஜ்ன்றது அந்த கண்டெய்னரோட நேம். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம கிச்சனில் போன உடனே நிறைய பாக்ஸ் இருக்கும், அதில் ஒரு கண்டெய்னர் எடுத்த உடனே அதில் லேபிள் இருக்கும். அந்த லேபிள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? நிறைய கண்டெய்னரில் இப்போ எனக்கு கேஷ்யூஸ் வேணும் அப்படின்னு லுக் பண்ணால் உனக்கு தெரியும் எங்கே கேஷ்யூஸ் இருக்குன்ட்டு, அப்படியே எடுத்துடலாம். லேபிள் இல்லைனா ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மேபி அது இன்விசிபிளாக இருந்தால், ஓகேவா, டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம். இன்விசிபிள் கிடையாது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் உள்ள என்ன ப்ராடக்ட் இருக்குன்ட்டு. ஆனால் அதுவே ஸ்டீல்லையோ இல்லை வுட்லேயோ இருந்தால் வி கான்ட் ஏபிள் டு டூ. ரைட்? அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், அதே சேம் implementation தான். let is a container, so message is a label, it's a name of the variable. ஓகேவா? then equal to வந்து பார்த்தீங்கன்னா assignment operator. equal to வந்து பார்த்தீங்கன்னா assignment operator. இந்த கண்டெய்னரில் நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ hello worldன்றது இட்ஸ் அ டெக்ஸ்ட் ஃபார்மேட். அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். ஓகேவா? ஸ்ட்ரிங் எப்பயுமே டபுள் கோட்ஸில் இருக்கும், அப்படி இல்லைனா சிங்கிள் கோட்ஸில் இருக்கும். ரெண்டுத்தில் எது வேணால் இருக்கலாம், வைஸ் வர்ஸா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட லெட் மெசேஜ் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? யூஸ்வலாக ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு விஷயத்தை நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா கன்சோல் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஓகேவா? இல்லை document.write அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஓகேவா? நான் இதை கன்சோல் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனோன்னா பிரிண்ட். ஓகேவா? அதை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு என்ன ஷோ ஆகும், இப்போ ஹலோ வேர்ல்டு எனக்கு ஷோ ஆகும். உங்களால் அஷ்யூம் பண்ண முடியுதா எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றது? ஸோ ஒரு வேரியபிளில் ஒரு டேட்டாவை நம்ம அடைச்சி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த டேட்டா நம்பராக இருக்கலாம், மேபி நம்பர் ஃபார்மேட்.
அதான் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். அது நம்பராக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை பூலியனாக இருக்கலாம். பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. அது பூலியனாக இருக்கலாம், இல்லை ஒன்றும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வரும். அப்கமிங் டாபிக்ஸ் டேட்டா டைப்ஸ் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டாபிக். அப்போ உங்களுக்கு இது புரியும் எப்படி யூஸ் பண்ணுறோன்றது. ஸோ இந்த கண்டெய்னர் மட்டும் பார்த்துக்கோங்களேன். இப்போ மெசேஜ்ன்றது ஒரு கண்டெய்னர் தட் ஹோல்டிங் த வேல்யூ ஆஃப் ஹலோ வேர்ல்டு ஸ்ட்ரிங். சொல்ல ஹலோ வேர்ல்டு ஸ்ட்ரிங்கா, நம்பரா, புலியனா என்னன்றதை சொல்லணும். ஓகேவா? கான்ஸ்ட் இஸ் அ வேரியபிள். ஓகே, ஸோ இந்த இடத்துல பை என்றது வேரியபிளோட நேம். தென் இந்த இடத்துக்கிட்ட 3.14 பையோட வேல்யூ. ஓகேவா? 3.14 இஸ் த நம்பர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெசிமல். ஓகேவா? ஜாவாவில் இல்லை மற்ற லாங்குவேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமலை தனியாக ஒரு இதில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ், நார்மலாக ஹோல் நம்பர்ஸை தனியாக ஒரு இதில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளோட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு வேரியபிள் தான், லெட்டாக இருக்கட்டும், கான்ஸ்டாக இருக்கட்டும், வேறாக இருக்கட்டும், நீ என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதில் நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை சிங்கிள் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்கே அதே மாதிரி வேர், இதுவும் ஒரு வேரியபிள். இந்த இடத்துல கவுண்ட் ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஸோ இது மூணுத்துக்கு என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ்? மூணுமே பாக்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் இல்லையா, வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டீல் பாக்ஸாக இருக்கலாம், ஒன்று வந்து உட்டன் பாக்ஸாக இருக்கலாம், ஒன்று வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பாக்ஸாக இருக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸாக இருக்கலாம். ஓகேவா? இது மூணுத்துக்கு என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ ஸ்கோப் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரு சில இதை வந்து பார்த்தோன்னா ரீஅசைன் பண்ண முடியும், ஒரு சில இதை ரீடிக்ளேர் பண்ண முடியும், கேன் பி ஹோஸ்டடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் குளோபல் ஸ்கோப். ஓகேவா? ஸோ குளோபல் ஸ்கோப்னா என்ன, ஃபங்க்ஷன் ஸ்கோப்னா என்ன, பிளாக் ஸ்கோப்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது ரீஅசைன்னா என்ன, ரீடிக்ளேர்னா என்ன, கேன் பி ஹோஸ்டட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப்ல குளோபல் ஸ்கோப். ஓகேவா? ஸோ இப்போ கிச்சன் போகிறோம், ஒரு பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு கேஷ்யூஸ் வேணும்னா நான் எங்கே போகணும்? ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு இருக்குன்னா அதில் வந்து 5 ரூம் இருக்கும். ஸோ ஹோமு, கிச்சன், டபுள் பெட்ரூம், ஒன்று வந்து பார்த்தோன்னா ரெஸ்ட் ரூம், ஸோ அப்படி இல்லைனா வந்து டைனிங் ஹால், வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த 5 ரூமில் கேஷ்யூஸ் வேணும்னா நான் எங்கே போகணும்? கிச்சன். இல்லையா? ஃப்ரிட்ஜுமே கிச்சனில் தான் இருக்கும். ஓகேவா? இல்லை ஸ்டோர் ரூம் இருந்தால் ஸ்டோர் ரூம் போகும். ஓகேவா? ஸோ அந்த எங்கே இருக்கோ அங்கே தான் போகணும் இல்லையா? ஸோ இந்த கேஸ் எனக்கு பெட்ரூமில் எனக்கு வந்து கேஷ்யூஸ் வேணும்னா இட்ஸ் பாசிபிளா? ஸோ பாசிபிள் கிடையாது. ஓகேவா? மேபி இங்கேருந்து அங்கே போகணும்னா நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கணும், அங்கே இருந்தால் தான் அது பாசிபிள் இல்லையா? இந்த குளோபல் ஸ்கோப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிச்சன்லேயே கூட இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஓகேவா? ஸோ நான் பெட்ரூம் போயிட்டு எனக்கு முந்திரி வேணும் அப்படின்ட்டு நான் கை தூக்குனா எனக்கு முந்திரி கையில் வந்துடும். ஓகேவா? நான் ரெஸ்ட் ரூமில் இருந்தாலும் சரி, இல்லை டைனிங் டேபிளில் இருந்தாலும் சரி, ஸ்டோர் ரூமில் இருந்தாலும் சரி, பால்கனியில் இருந்தாலும் சரி, ஸோ எங்கே இருந்தாலும் சரி தான். ஓகேவா? ஆனால் ஹோமில் இருக்கணும். ஓகேவா? ஹோம்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் அப்படியே கால் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஒரு 1000 லைன் கோடுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த 1000 லைன் கோடில் எங்கே இருந்தாலும் சரி தான். ஓகேவா? ஸோ முந்திரியாக இருந்தாலும் சரி, ஆயிலாக இருந்தாலும் சரி, வாட்டராக இருந்தாலும் சரி, ஸோ நான் கால் பண்ணோடனே எனக்கு பட்டுன்னு அப்படியே கைக்கு வந்துடும். அதுதான் வந்து பார்த்தோன்னா குளோபல் ஸ்கோப். ஓகேவா? அது குளோபலாக எங்கேருந்து வேணாலும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுவே ஃபங்க்ஷன் ஸ்கோப் அண்ட் பிளாக் ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறேன். ஃபங்க்ஷன் ஸ்கோப்னா ஒரு ஃபங்க்ஷன் வச்சுப்போம். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னும் போது ஒரு பர்டிகுலர் பிளாக், இதுவுமே பிளாக் ஸ்கோப் மாதிரி தான் ஆட் ஆகும். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் நடத்த சொல்ல உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஸ்கோப்னா என்னன்னு நல்லா தெளிவாக புரியும். ஸோ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஒரு ஆக்ஷன் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் இஸ் அ ஆக்ஷன். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், மேரேஜ் இஸ் அ ஃபங்க்ஷன். காது குத்தி ஒரு ஃபங்க்ஷன், வீடு கொடுத்துன்னு போகிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ரியல் டைம் ஃபங்க்ஷனே சொல்கிறேன். இப்போ மூணுமே வேறு வேறு ஈவெண்ட் இல்லையா? ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் ஒன்று நடக்கும் வித்தியாசமாக இல்லையா? இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் ஜாவா ஸ்கிரிப்டில் எனக்கு என்ன கிடைக்கும்? அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ 3 ஃபங்க்ஷனுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஸோ ஒரு சில விஷயங்கள் காமனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன்லையுமே நம்மளால் அந்த காமனாக வேரியபிள்ஸ் லெட்டு வேறு கான்ஸ்டன்ட் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ அந்த ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அதை கால் பண்ண முடியும். அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் கால் பண்ணால் அது வேலை செய்யாது. ஓகேவா? இப்போ நான் மேரேஜ் ஹாலில் இருக்கேன். ஓகேவா? மேரேஜுக்கு தான் அந்த ஈவெண்ட்டுக்கான திங்ஸ்லாம் இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த இடத்துல போய்ட்டு காது குத்திக்கு மேபி இருக்கலாம் காமனாக, பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அதுன்னு வர சொல்ல இருக்காது இல்லையா? அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டில் எனக்கு பிளாக்டாக இருக்கும். ஓகேவா? அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் அது நடக்கும். ஓகேவா? அந்த ஈவெண்ட் விட்டு வெளியில் நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. புரிஞ்சுதா? பிளாக் ஸ்கோப் எப்படி வேலை செய்யும்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூம் மாதிரி. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன்ன்றது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு ஈவெண்ட்டு. ஸோ ஏதாவது ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் நல்லா சொல்ல போனோம்னா சாப்பிட்றது ஒரு ஈவெண்ட் இல்லையா? ஸோ 5 பேர் உட்காந்து சாப்பிட்றோம் டைனிங் ஹாலில். ஓகேவா? நீங்கள் சாப்பிட சொல்ல மட்டுமே ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம். நீங்கள் சாப்பிட சொல்ல கேட்டால் தான் கொடுப்பாங்க. நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கை கழுவ சொல்லியோ, இல்லை சும்மா படுத்துட்டு இருக்க சொல்லியோ, இல்லை டிவி பார்க்க சொல்லியோ, இல்லை ஒர்க் போக சொல்லியோ கேட்டால் அதை கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக சாப்பிட்ற டைமா 8 to 8:30னா அந்த 8 to 8:30ல மட்டும்தான் உன்னால் என்ன பண்ண முடியும், அதை உன்னால் வாங்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஓகே, தென் பிளாக் ஸ்கோப். இந்த பிளாக் ஸ்கோப் லிட்டரலி எப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளாக்ல மட்டும்தான் அது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே கண்டெய்னர் தான், அதில் வேல்யூ இருக்குது. கிச்சன்னா கிச்சனில் மட்டும்தான் அது கிடைக்குமே, அதை எடுத்துகிட்டே வர முடியாது கிச்சன் விட்டு வெளியில். பெட்ரூம்னா பெட்ரூமில் மட்டும்தான் அது இருக்குமே, அது வெளியிலே எடுத்துகிட்டு வர முடியாது. ஓகேவா? நீ வெளியில் வந்தாலும் நீ தான் வெளில வரணுமே தவிர, நீ வெளியில் வந்து தலைக்காணி வா அப்படின்னா தலைக்காணி வராது. ஓகேவா? நீ தான் அங்கே போயிட்டு அதை எடுக்கணும். அதே மாதிரி அங்கே தான் யூஸ் பண்ணணும், அங்கேயே வச்சுட்டு வந்துடணும். ஓகேவா? இதுதான் வந்து பிளாக் ஸ்கோப் கம்ப்ளீட்லி. அப்போ ஒரு டேட்டாவை இல்லை ஒரு பொருளை, ஒரு ப்ராடக்டை ஸோ அங்கேயே வச்சு மட்டுமே யூஸ் பண்ண முடிஞ்சால் அது பிளாக். அதாவது ஒரு பர்டிகுலர் பிளாக்ல மட்டுமே வேலை செய்யும். பிளாக் ஏ, பிளாக் பி, பிளாக் சி. ஸோ பிளாக் ஏல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பிளாக் ஏல தான் கிடைக்கும், பியில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பிளாக் பியில் தான் கிடைக்கும். லைக்வைஸ் ஃபார் த சி. ஓகேவா? இது மூணுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ பிளாக் ஏபிசின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ குளோபல் ஸ்கோப்பாக இருந்தா, இந்த வேரியபிளில் குளோபல் ஸ்கோப்பாக இருந்தா, வேர்ன்றது குளோபல் ஸ்கோப், வேர்ன்றது எனக்கு குளோபல் ஸ்கோப். அதனால தான் இங்கே ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? அப்போ இந்த வேரியபிளில் நான் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா அது எனக்கு என்ன கிடைக்கும், எங்கே வேணாலும் கிடைக்கும். நான் கிச்சனில் இருக்கேன், பெட்ரூமில் போயிட்டு எனக்கு முந்திரி வேணும், தண்ணி வேணும், எது கேட்டாலும் எனக்கு உடனே கிடச்சிடும். ஏன்னா அது அந்த கண்டெய்னரில் இருக்குது, ஸ்டீல் கண்டெய்னர். அப்போ ஸ்டீல் கண்டெய்னரில் இருக்கிறது எனக்கு எங்கே இருந்தாலும் கிடச்சிடும் ஈஸியாக. ஓகேவா? ஸோ அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதுவே மூணுமே ஃபங்க்ஷன் ஸ்கோப் தான். ஓகேவா? அதை யூஸ் பண்ணும் போது மட்டுமே எனக்கு கிடைக்கும். எப்படி? அதை யூஸ் பண்ணும் போது மட்டுமே எனக்கு கிடைக்கும். இப்போ சாப்பிட்றது ஒரு ஃபங்க்ஷன், நடக்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ண சொல்ல ஒரு ஸ்டோர் உனக்கு இருக்கும். ஓகேவா? ஒரு டேட்டா ஸ்டோர் ஒன்று இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் ஸ்டோர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரன்னிங் போகிறேன், ரன்னிங் போக சொல்ல மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க, ஆனால் நீ ரன்னிங்லேயே கேட்டால் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நிறுத்திட்டாலோ இல்லை ஈவெண்ட் முடிஞ்சிச்சாலோ உங்களுக்கு என்ன கிடையாது, அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் இந்த ஃபங்க்ஷன் ஸ்கோப் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? இதுவே இந்த பிளாக் ஸ்கோப் அப்படின்னு வர சொல்ல, ஓகேவா, பர்டிகுலர் பிளாக். ஓகேவா? ஒன்லி த பர்டிகுலர் பிளாக். அந்த பிளாக்ல எப்போ வேணாலும், ஓகேவா, எங்கே வேணாலும் உங்களால் என்ன பண்ண முடியும், அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் கிச்சனில் இருக்கேன்னா கிச்சனில் இருக்க பொருளை என்னால் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் பெட்ரூமில் இருக்குன்னா பெட்ரூமில் என்ன இருக்கும், டிவி இருக்கும், மேபி தலைக்காணி இருக்கும், பெட் இருக்கும், இல்லை ட்ரெஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை என்னால் எப்போ வேணாலும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா அந்த பர்டிகுலர் பிளாக்ல மட்டும்தான் அது ஆக்சஸபிள். வெளியில் வந்துட்டா உங்களால் ஆக்சஸ் பண்ணவே முடியாது அதை. ஸோ இப்போ இது மூணுத்துக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, வேர்ன்றது என்னது, பிளாக் ஸ்கோப். வேர்ன்றது ஃபங்க்ஷன் ஸ்கோப். வேர்ன்றது பிளாக் ஸ்கோப் கிடையாது. வேற பிளாக்கே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? வேரில் நீ ஏதாவது ஸ்டோர் பண்ணிட்டேன்னா அது எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். அது பிளாக்கே கிடையாது. ஓகேவா? ஆனால் இது ரெண்டுமே பிளாக் ஸ்கோப். மோஸ்ட்லி அப்படின்னும் போது 99%. ஓகேவா? நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், லெட் அண்ட் கான்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். வி நெவர் எவர் யூஸ் த வேர். ஓகேவா? முன்னாடி கோட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறதில்ல, வேற யூஸ் பண்ணுறதில்ல. பட் வேற யூஸ் பண்ண கூடாதுன்னு கிடையாது. ஓகேவா? யூஸ் பண்ணலாம். ஏன்னா நார்மலாக நம்ம HTML, CSS, JSன்னும் போது யூ கேன் யூஸ். ஓகே, ஃப்ரேம் ஒர்க்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல வேறுன்னு நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஓகேவா? லெட் A = 5 அப்படின்னு நீங்கள் கால் பண்ணிட்டீங்க. ஓகேவா? வேறு A = 5ன்ட்டு திரும்பியும் அதை நீங்கள் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால பிளாக் ஸ்கோப்பை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த பிளாக் ஸ்கோப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, லெட் கான்ஸ்ட், இது ரெண்டுமே பிளாக். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்க. ஸோ ரெண்டுமே பிளாக் ஸ்கோப்பா, ஆக்சுவல் மூணுமே ஃபங்க்ஷன் ஸ்கோப்பு. இந்த ஃபங்க்ஷன் ஸ்கோப்பை அப்படியே விட்டுருங்க, மறந்துடுங்க. ஈவெண்ட் இந்த ஃபங்க்ஷன் நான் சொல்லி தருவேன். ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் ஒரு டாப்பிக்கே இருக்கும். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் நான் சொல்லித்தர சொல்ல உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது ஏன் இருக்குது அப்படின்றது. இப்போ நம்ம வேரியபிள்ஸ் பார்க்குறதால அது நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் லெட் அண்ட் கான்ஸ்ட் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். லெட் என்றதும் கான்ஸ்ட்ன்றது ஒரு பிளாக் ஸ்கோப். அப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு பர்டிகுலர் பிளாக்ல நம்ம அதை கால் பண்ணிட்டோம்னா அந்த பிளாக்ல மட்டுமே அது வேலை செய்யும். ஓகேவா? அதை விட்டு வெளியில் நம்மளால் கால் பண்ணால் அந்த பிளாக் விட்டு எனக்கு கிடைக்காது. ஓகேவா? தென் ஸோ இதுக்கப்புறம் இந்த ரீஅசைனபிள், ரீடிக்ளரபிள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? இது நம்ம லைவாக VS கோடில் இப்போ பார்ப்போம். உங்களுக்கு லிட்டில் பிட்டாக கன்ஃபியூஷன் இருந்தாலும் அது கிளியர் ஆகிடும் ஃபைனலாக. ஓகேவா?
ஸோ இந்த இடத்துக்கிட்ட ரீஅசைனபிள், ரீடிக்ளரபிள். ரீஅசைனபிள்னா ஒரு பாக்ஸை எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீஅசைன் அப்படின்னும் போது அதுக்குள்ளே இருக்க டேட்டாவை மாற்றுறது, ரீப்ளேஸ் பண்ணுறது இல்லையா. ஸோ அதில் முந்திரி இருக்குது, அதை கொட்டி வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், அதில் வாட்டர் ஊற்றுவேன். அதையும் கொட்டி வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், ஆயில் ஊற்றுவேன். ஓகேவா. அந்த மாதிரி ஒரு கண்டெய்னருக்கு திரும்ப திரும்ப வேறு வேறு வேல்யூ அசைன் பண்ணுறது. ஓகேவா. அப்படி அசைன் பண்ண சொல்ல லேட்டஸ்ட்டாக நீங்கள் என்ன வேல்யூ அசைன் பண்ணிக்கிறோ அதுதான் கிடைக்கும். இப்போ அது பாக்ஸ் வேணால் முந்திரியாக இருக்கலாம். ஓகேவா. அந்த முந்திரியை கொட்டிட்டு நான் அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் ஏன் முந்திரி பாக்ஸுங்க வா அப்படின்னு கூப்பிட்டேன்னா ஸோ உங்களுக்கு வரும் அந்த முந்திரி பாக்ஸ். ஏன்னா அங்கே தானே இருக்குது, அந்த கண்டெய்னர் அங்கே தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது. நீங்கள் எடுத்து திறந்து பார்த்தீங்கன்னா அதில் வாட்டர் இருக்கும், முந்திரி இருக்காது. ஓகேவா. ஏன்னா அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணிட்டோம், ரீஅசைன் பண்ணிட்டோம். ஓகேவா. அது என்ன ரீடிக்ளர். ஓகேவா. ரீடிக்ளர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துக்கிட்ட லெட் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஓகேவா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட வேற மட்டும்தான் ரீடிக்ளர் பண்ண முடியும், இது ரெண்டுத்தையுமே ரீடிக்ளர் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் வேர் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா. திரும்பியும் கீழே ரெண்டாவது லைனில் வேர் ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டேன். மூணாவது லைனில் பிரிண்ட்டு நான் என்ன கொடுத்துட்டேன், ஏன்னு கொடுத்துட்டேன். இப்போ முதல் லைனில் பிரிண்ட் ஏ ஈக்குவல் டு 5, அப்போ ஏவோட வேல்யூ 5. ரெண்டாவது லைனில் வேர் ஏ ஈக்குவல் டு 10. ஓகேவா. மூணாவது லைனில் பிரிண்ட் பண்ணிட்டேன் ஏவை. அப்போ எனக்கு 5 பிரிண்ட் ஆகுமா 10 பிரிண்ட் ஆகுமா, அதுதான் என்னோட கேள்வி. ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா ஸோ முதல்ல நான் ரூமுக்குள்ளே போகிறேன். ஓகேவா. ஸோ ஒரு முந்திரி பாக்ஸ் எடுத்து அதில் லேபிளை ஒட்டி முந்திரின்னு எழுதிட்டேன். ஓகேவா. அது ஃபுல்லாக முந்திரி கொட்டி வச்சுட்டு வந்துட்டேன். ஓகேவா. ரெண்டாவது லைனில் நான் திரும்பி அதே ரூமுக்கு போயிட்டு அதே பாக்ஸ் எடுத்துட்டு லேபிள் முந்திரின்னு தான் இருக்குது. ஓகேவா. அதை ஃபுல்லாக கொட்டிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்துட்டேன். மூணாவது நான் போய் திறந்து பார்க்க சொல்ல எனக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். ஆப்வியஸாக தண்ணி தான் இருக்கும். அப்போ ஆப்வியஸாக 5 இருக்குமா 10 இருக்குமா, 10 தான் இருக்கும் இல்லையா. ஏன்னா முதல்ல நான் 5ன்ட்டு போய் எழுதிட்டு வந்தேன். ஸோ ரெண்டாவது பார்க்க சொல்ல அதை 10 மாற்றிட்டேன். ஓகேவா. மூணாவது போய் பார்க்க சொல்ல அது 10 தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்னது, ரீடிக்ளர். ஓகேவா. ரீடிக்ளர்னா அந்த வேரியபிளை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், வேற ஒரு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இது ஒன்றும் வேற மாதிரி கூட சேஞ்ச் பண்ண முடியும். அது ரியல் டைமாக வர சொல்ல உங்களுக்கு நல்லா புரியும். கேன் பி ஹோஸ்டட்னா என்ன அப்படின்றத நான் அப்புறமா சொல்லித்தரேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ 10 லைன் இருக்குது. ஓகேவா. ஸோ 10 பாக்ஸ் இருக்குது. முதல்ல இருக்க பாக்ஸை தான் டக்குன்னு எடுக்க முடியும். கரெக்டாக. அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட 10 லைன் கோட் இருக்குன்னா முதல்ல ஒரு பாக்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஏதோ ஒன்று கொட்டி வச்சுட்டு வந்துடுறீங்க. ஓகேவா. ரெண்டாவது பாக்ஸில் மூணாவது பாக்ஸ், நாலாவது பாக்ஸ், அஞ்சாவது பாக்ஸ், ஆறாவது பாக்ஸ், ஏழாவது பாக்ஸ்னு கொட்டி வச்சுட்டே வந்துடுறீங்க. ஓகேவா. ஒரு பாக்ஸ்லேயும் ஒன்று இருக்கும். இப்போ அந்த 10 லைனுக்கு அப்புறம் நீங்கள் கோட் அடிக்கிற ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேவா. முதல்ல இருக்கிறத அதுக்கப்புறம் அந்த எந்த லைனில் வேணால் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். கரெக்டாக. லைன் 1ல் லெட் ஏ ஈக்குவல் டு 5 இருக்குது. லைன் 2ல் நீங்கள் அந்த லெட் பிரிண்ட் ஏன்னு கொடுத்தனா ஒர்க் ஆகும். லைன் 3, 4, 5, 6 அப் டு எதில் கால் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும். லைன் 1க்கு மேலே போயிட்டு ஓகேவா. ஸோ பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா கால் ஆகுமா, ஆகாது. இப்போ 10 லைன் இருக்குன்னா லைன் 5ல் லெட் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருக்கு, இல்லை வேர் ஏ ஈக்குவல் டு 5, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேறு ஏதோ ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் எந்த லைனில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்களோ அதுக்கப்புறம் தான் முதல்ல போயிட்டு கொட்டி வச்சுட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அது கொட்டியே வைக்காமல் நீங்கள் அதுக்கு முன்னாடி கால் பண்ணிங்கன்னா முதல்ல யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் கொட்டிப்பேன் அப்படின்னா இட்ஸ் இம்பாசிபிள் இல்லையா. ஸோ அப்படி தான் இது ஒர்க் ஆகும் ஹோஸ்டிங்ன்றது. ஓகேவா. ஸோ வேற வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஹோஸ்ட் பண்ண முடியும். லெட் அண்ட் கான்ஸ்டன்ட் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா அது வந்து பிளாக் ஸ்கோப், அது ஒரு பிளாக்ல மட்டுமே இருக்கும். ஓகேவா. அதை எடுத்துகிட்டு போயிட்டு டாப்பில் நம்மளால் வைக்க முடியாது. ஓகேவா. டாப்பில் வச்சா மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை யூஸ் பண்ண முடியும் எங்கே வேணாலும். ஓகேவா. அதனால் ஸோ குளோபல் ஸ்கோப்பும் கேன் பி ஹோஸ்டடும் ரீடிக்ளரும் ஒரே மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். வேறு மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், குளோபல் ஸ்கோப் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா. எத்தனை வாட்டி வேணாலும் அதை மாற்றிக்கலாம், ரீடிக்ளர் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கலாம், ரீடிக்ளர் பண்ணிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 5 வேர் ஏ ஈக்குவல் டு 5னா வேர் ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட லெட் ஏ ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டு லெட் கவுண்ட் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டு திரும்பியும் லெட் கவுண்ட் ஈக்குவல் டு 10, 15, 20லாம் கொடுக்க முடியாது. உன்னால் பண்ணவே முடியாது, எரர் அடிக்கும். ஓகேவா. ஏன்னா அதை ரீடிக்ளர் பண்ண முடியாது. ரீடிக்ளர்னா திரும்பியும் அந்த வேரியபிளை கால் பண்ணி வேற ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் ரீடிக்ளர். ஓகேவா. ஆனால் ரீஅசைன்னா அது வேற, அது ஃபுல்லாக கொட்டிட்டு ஃபுல்லாக கொட்டி கழுவிட்டு திரும்பி வேற இதான் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் வேற, ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அப்படி பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது, குளோபல் ஸ்கோப்பு, ஃபங்க்ஷன் ஸ்கோப்பு, பிளாக் ஸ்கோப்பு, ரீஅசைன், ரீடிக்ளர், கேன் பி ஹோஸ்டட், இதை லைவாக பண்ணி பார்த்துடலாமா. ஸோ இதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் விடுங்க, இதை நீங்கள் பார்த்தா தெரியும்.
ஓகேவா? ஸோ இதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸை விட நான் ஆக்சுவலாக உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதை நம்ம பார்த்துட்டு கூட போகலாம். ஓகே, இதை நம்ம பார்த்துட்டே போகலாம். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட பாருங்க. சரி, ஓகே, ட்ரை மீ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். லெட் கான்ஸ்ட் வேற இந்த இடத்துல உங்களால் அந்த பிரிண்டட் வேல்யூஸை உங்களால் பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ இது போதுமானது. இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. சரி, ஓகே, இதுவுமே வேணாம். நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? கம்ப்ளீட்டாக விஷுவலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இது விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டு எது எது என்னென்ன. ஸோ வேர் வந்து குளோபல் ஸ்கோப்பு, ஸோ ரீடிக்ளரபிள் அண்ட் கேன் பி ஹோஸ்டட். ஓகேவா? ஸோ லெட் அண்ட் கான்ஸ்ட் வந்து என்னது? பிளாக் ஸ்கோப்பு. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப்பு, இது வந்து ரீஅசைனபிள். இது 3 தான் வந்து லெட்டு மட்டும்தான் ரீஅசைன் பண்ண முடியும், கான்ஸ்ட்டை ரீஅசைன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஓகேவா? கான்ஸ்ட்டை திரும்பி என்ன பண்ண முடியாது, வேற ஒரு வாட்டி நீங்கள் அதில் கொட்டி வச்சிட்டிங்கன்னா அதை மட்டும் தான் கொட்டி வைக்க முடியும். அது லேபிளில் முந்திரின்னு எழுதி வச்சுட்டா அது மட்டும் முந்திரி மட்டும் தான் போட முடியும், வேறு எதுவுமே ஆயில் எதுவும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் லெட்டையோ வேரையோ உங்களால் திரும்ப திரும்ப ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் ரீடிக்ளேர் பண்ண முடியாது உங்களால். ஓகேவா? இதெல்லாம் எப்படின்றத அப்படியே லைவாக பார்ப்போமா? இது அப்படியே சைட்லேயே இருக்கட்டும். ஸோ ஐ எம் கிரியேட்டிங் அ நியூ folder called variables variables. Okay, variables ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி show more option, open with code அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நியூ ஃபைல், இந்த இடத்துக்கிட்ட ஒரு புது ஃபைலை கிரியேட் பண்றேன். நியூ ஃபைல், இந்த இடத்துக்கிட்ட variable வேரியபிள் டாட் ஜேஎஸ். ஓகேவா? வேரியபிள் டாட் ஜேஎஸ் இப்படியும் கிரியேட் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் வந்து HTML கிரியேட் பண்ணுறேன்னாலும் HTML. ஓகேவா? நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றதுக்கு நோட் ஜேஎஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் தேவை, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால நான் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இதுலேயே வந்து HTML என்ன பண்ணுறேன், இதை ஒர்க் அவுட் பண்ணுறேன். கண்ட்ரோல் மைனஸ். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதா? இந்த இடத்துக்கிட்ட வேரியபிள் டாட் HTML ஃபஸ்ட்டு HTML. ஓகே, ஸோ HTML நீங்கள் HTML ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? HTML ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. HTML ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு ஹெட்டு இது எதுவுமே தேவையில்ல, டேரெக்டாக பாடியில் ஸ்கிரிப்ட். ஓகேவா? SCRIPT ஸ்கிரிப்ட் டேக்கில் அங்கே பார்த்தது தான். ஸ்கிரிப்ட் டேக்கில் இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு வேர் a ஈக்குவல் டு 5 செமிகாலன். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு லைன். செமிகாலன் வந்தால் டெர்மினேஷன் ஆஃப் த லைன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஒரு லைன், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட லெட் ஏ வேர் a ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சரி ப்ரோ, இது எப்படி நான் பிரிண்ட் பண்ணுவேன்? ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு கொடுத்தோன்னா இட் ஓப்பன் இன் லைவ் சர்வர். ஸோ ஓகேவா? ஸோ இப்படி ஓப்பன் ஆகிடுச்சு. இது க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எப்படி நான் இதை இந்த இடத்துக்கிட்ட பார்க்குறது அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்டையும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட டாக்குமெண்ட் DOCUMENT டாக்குமெண்ட் டாட் ரைட். ஓகேவா? டாக்குமெண்ட் டாட் ரைட்னு போட்டுட்டு நீங்கள் ஏன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் பிரிண்ட் ஆகும். உங்களால் பார்க்க முடியுது இல்லையா? ஏ ஃபைன் பார்க்க முடியுது. அப்போ ஸோ இது ஒரு கண்டெய்னர். இதுக்கு நேம் வந்து லேபிள் வந்து ஏன்னு கொடுக்குறேன், வேல்யூ வந்து ஃபைன் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இதை 10ன்னு கொடுத்தா எனக்கு 10ன்னு மாறிடும். லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணியிருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக லைவ்லேயே அப்டேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த வேர் வேரியபிளில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்குள்ளே நம்ம அடைச்சி வைப்போம். ஓகேவா? வழியில் கால் பண்ணலாம். எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போமா? அது என்ன பிளாக்கு? இதுக்கு பேர் தான் பிளாக். பிளாக்னா ஒரு கர்லி பிரேஸ். இந்த பிளாக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், அடைச்சி வைக்கிறேன். கண்ட்ரோல் எக்ஸ். இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்காது, எரர் அடிக்கும். இந்த இடத்துக்கிட்ட நான் கால் பண்ணுறேன், எனக்கு வேலை செய்யுதா?
இதுவே லெட்டை கால் பண்ணலாமா, வேலை செய்தான்னு பார்ப்போமா? லெட் இஸ் அ கண்டெய்னர், வேலை செய்தா? வேலை செய்யல. கான்ஸ்ட்டை கால் பண்ணலாமா? வேலை செய்தா? இதுவும் வேலை செய்யல. அப்ப இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் வந்து குளோபல் ஸ்கோப் அப்படின்றது உறுதியாகுதா? ஸோ வேர்ன்றத நீங்க எங்கேயும் அடைச்சு வைக்க முடியாது. ஓகேவா? வேர்ன்றத எங்கேயும் உங்களால அடைச்சு வைக்கவே முடியாது. ஸோ இந்த இடத்துல டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா இந்த இடத்துல அவுட்புட்டை பார்க்கலாம். இதுவே நீங்க இந்த இடத்துக்கிட்ட கன்சோல் டாட் லாக், CONSOLE கன்சோல் டாட் லாக் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும், இன்ஸ்பெக்ட் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால கன்சோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா இந்த வேல்யூவை உங்களால பார்க்க முடியும். ஓகேவா? இது 2 ஆப்ஷன் தான். இது வந்து டைரக்டா பிரிண்ட் பண்றதுக்கு டாக்குமெண்ட் ஆக்சஸ் பண்ணி, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால இந்த இடத்துக்கு டெவலப்பருக்கு மட்டும்தான் இது. ஓகேவா? இது யூசருக்கு, யூசர் பர்ஸ்பெக்டிவ், இது வந்து டெவலப்பர் பர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? கன்சோல் டாட் லாக் நான் போக போக கற்றுக் கொடுப்பேன் உங்களுக்கு, இதான் பேசிக்ஸ்ன்றதால. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கன்சோல் டாட் லாகே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ். ஸோ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கா? ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் லெட்டுன்னு போட்டா, ஸோ ஐ காட் த எரர். என்ன எரர் வருதுன்னு பாருங்க. ஏன்னா நார்மலாக யூசருக்கு இந்த இடத்துல ஒயிட் ஸ்க்ரீனில் எரர் காட்டாது, கன்சோலில் தான் எரர் காட்டும். ஏன்னா டெவலப்பர் கன்சோலில் தான் பார்ப்பாங்க. ஓகேவா? அன்காஸ்ட் ரெஃபரன்ஸ் எரர், ஏ இஸ் நாட் டிஃபைன்டு. நாட் டிஃபைன்னா அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. எப்படி? அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. சரி, ஏன்றது ஒன்று இல்லவே இல்லை. டாக்குமெண்ட் டாட் ரைட் நமக்கு தேவையில்ல. அப்போ ஏன்றது ஒன்று இல்லவே இல்லைன்னு வருது. ஏன்னா இது ஒரு பிளாக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இது இந்த பிளாக்குள்ளே கால் பண்ணால் எனக்கு வேலை செய்யும். வேலை செய்தா? இதுவே இந்த பிளாக் வெளியில் கால் பண்ணால் எனக்கு என்ன ஆகாது, வேலை செய்யாது. ரெஃபரன்ஸ் எரர் அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. ஏ இஸ் நாட் டிஃபைன்டு. ஓகே, நாட் டிஃபைன்டுன்றது ஒரு எரர். இதுவே இந்த பிளாக்கை விட்டு ஓகேவா அதை வெளியில் தூக்கி போட்டேன்னா எனக்கு வேலை செய்யும். வேலை செய்தா? அப்போ ஸோ லெட்டுன்றது ஒரு பிளாக் ஸ்கோப்ன்றது உறுதியாகுதா? கான்ஸ்டும் அதே தான். ஓகேவா? லெட் மாதிரியே தான் கான்ஸ்டும். லெட்டுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எரர் இந்த மாதிரி ஒன்றும் இல்லவே இல்லை. ஸோ இந்த கன்சோலை நீங்கள் பிளாக்குள்ளே தூக்கி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பக்கவாக வேலை செய்யும். ஸோ இந்த பிளாக் ஒரு கிச்சன் வச்சுக்கலாம், இல்லை பெட்ரூம்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் பிளாக் அவங்களால என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? 2 காட்டுதா? இந்த இடத்துக்கிட்ட வந்து நான் 100ன்னு கொடுக்குறேன். ஓகே, 100ன்னு காட்டுதா? ஸோ பிளாக் ஸ்கோப் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸோ ஏன்ட்டு ஒரு இடத்துல தான் இருக்கணுமா? நிறைய இடத்துல இருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரே பேரில் நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா? அப்போ இந்த பிளாக்ல ஏன்னா ஸோ எல்லா கிளாஸ்லையும் விக்கி இருப்பாங்க இல்லையா? எல்லா கிளாஸ்லையும் சதீஷ் இருப்பாங்க, குமார் இருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் காமன் நேம் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துக்கிட்ட இந்த பிளாக்ல செக்ஷன் ஏல குமார் இருந்தால் செக்ஷன் பிலையும் குமார் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான சினாரியோக்காக தான் பிளாக் ஸ்கோப்பை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? நான் ஏ யூஸ் பண்ணிடுவேன், பி யூஸ் பண்ணிடுவேன், சி யூஸ் பண்ணிடுவேன், டி யூஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எங்கே போகிறது, நிறைய பேர் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் பேர் கூட வச்சுக்கலாம். குமார் வேரியபிள் என்ன வேணால் எழுதலாம்ல. நீங்கள் கேஷ் நோட் எழுதலாம். ஓகேவா? ஏபிசிடி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். ஸோ யூ கேன் யூஸ் சாண்டின்னு கூட வச்சுக்கலாம். பட் நீங்கள் என்ன நேமில் கால் பண்ணீங்களோ அதே நேமில் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் அது ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போதைக்கு நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த பிளாக்ல ஸோ ஏவோட வேல்யூ 10, இந்த பிளாக்ல ஏவோட வேல்யூ 100. ஸோ இந்த பிளாக்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா கன்சோல் டாட் எடுத்துட்டு நான் இப்படி வெளியில் போட்டேன். ஓகேவா? இப்போ எனக்கு ரெஃபரன்ஸ் எரர் ஏ இஸ் நாட் டிஃபைன் வருதா? ஸோ இப்போ இது இங்கே அடிக்குதா எரரு, இங்கே அடிக்குதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், வேரியபிள் HTML லைன் நம்பர் 14 இந்த இடத்துல பாருங்கள், லைன் நம்பர் 14ல் எரர், 14ல் எரர். ஓகேவா? லைன் நம்பர் 14ல் இங்கே எரர். ஓகே, இங்கே தானே கால் பண்ணுறோம், அதனால தான். இப்போ இது பிளாக்கை விட்டு வெளில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எரர் போயிடும். ஓகேவா? இப்போ புரியுதா பிளாக் ஸ்கோப்னா என்ன அப்படின்றது? ஸோ இதுவே ஃபங்க்ஷன் அப்படின்னு வர சொல்ல இந்த இடத்துக்கிட்ட
ஃபங்க்ஷன் இஸ் ஆக்ஷன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு ஃபங்க்ஷன்ன்றது ஆக்ஷன். இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன்னா இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் ஃபாலோடு பை ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். லெட் ஏ பி சி அப்படின்ட்டு ஓகேவா? ஸோ ஆனால் ஃபங்க்ஷன் நேமை கொடுத்துக்கணும். இங்கே ஏன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட லெட் ஏ ஈக்குவல் டு 5 ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நான் லாக் நீங்கள் ஃபுல்லாக அடிக்கணும் அவசியம் இல்லை. கன்சோல் டாட் லாக்னு வெறும் எல்ஓஜி லாக்னு அடித்து என்ட்ரு கொடுத்தாலும் கன்சோல் டாட் லாக்னு ஃபுல்லாக வந்துடும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் ஏன்னு அடிக்கிறேன் ஓகேவா? ஸோ கன்சோல் டாட் லாக் ஏன்னு அடிக்கிறேன். எனக்கு என்ன வருதுன்னா அந்த என்டையர் ஃபங்க்ஷனுமே பிரிண்ட் ஆகுதா? ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு எஃப்னா ஃபங்க்ஷன் என்டையர் ஃபங்க்ஷனுமே பிரிண்ட் ஆகுதா? ஸோ எனக்கு ஏ வரணும் ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட இல்லைனா நான் பின்னு அடிக்கிறேன். பின்றது ஒரு டேட்டா. இந்த இடத்துக்கிட்ட நான் போயிட்டு நான் பின்னு வரணும். பி ஒர்க் ஆகுமா எனக்கு? ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் ஆகாது ஓகேவா? ஏன்னா பின்றது ஒன்றும் இல்லவே இல்லை. ரெஃபரன்ஸ் எரர் பி இஸ் நாட் டிஃபைன். ஸோ பின்றது ஒரு பிளாக்ல இருக்கு. ஃபங்க்ஷனல் பிளாக். இது ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கோப். அப்போ எப்படி ப்ரோ பியை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட பிரிண்ட் பண்ணலாமா? ப்ரோ பிரிண்ட் பண்ணிட்டீங்க ஆனால் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா ஃபங்க்ஷன் ஒரு ஆக்ஷன். ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் கால் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். இந்த இடத்துக்கிட்ட ஏன் கால் பண்ணி ஓகேவா? இப்போ ஒர்க் ஆகுதா? நீங்கள் எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் அத்தனை வாட்டி ஒர்க் ஆகும். அது பார்த்தீங்களா? 2 வாட்டி கால் பண்ணிங்கன்னா 2 வாட்டி ஒர்க் ஆகும். ஒரு வாட்டி கால் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி ஒர்க் ஆகும் ஓகேவா? அப்போ ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ பிளாக் ஸ்கோப். ஆனால் அந்த பிளாக்ல மட்டும்தான் வேலை செய்யும் ஓகேவா? ஸோ இப்போ வேரியபிள் ஃபங்க்ஷன் ஸ்கோப்பா, லெட்டு ஃபங்க்ஷன் ஸ்கோப்பா, கான்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஸ்கோப்பா, இது மூணுத்தையுமே ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணலாம் ஓகேவா? இப்போ லெட்டில் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிட்டோம். வெளியில் கால் பண்ணால் ஒர்க் ஆகாது. உள்ளே மட்டும்தான் கால் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி பிளாக்ல இருக்குது. இது ஒரு பிளாக் தானே. கர்லி பிரேஸ் பார்த்தாலும் இட்ஸ் அ பிளாக் ஆஃப் கோட். அப்போ இந்த பிளாக் ஆஃப் கோடில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குது? 2 ஸ்டேட்மெண்ட், 2 லைன் இருக்குது ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட வேர்னு யூஸ் பண்ணிட்டேன் ஓகேவா? வேர்னு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் வெளியில் கால் பண்ணால் ஒர்க் ஆகுமா ஆகாதா? ரெஃபரன்ஸ் எரர் பி இஸ் நாட் டிஃபைன். ப்ரோ நீங்கள் தான் சொன்னீங்க. ஸோ பி வந்து பார்த்தோன்னா வேர் வந்து எங்கே கால் பண்ணாலும் வேலை செய்யும் அப்படின்ட்டு இல்லையா? ஆனால் ஃபங்க்ஷன் ஸ்கோப்பில் ஓகேவா? ஸோ நீங்கள் எதையாவது ஒன்று கால் பண்ணுறீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனல் பிளாக்ல மட்டும்தான் அது இருக்கணும் ஓகேவா? நீங்கள் எந்த வேரியபிளாக வேணால் இருந்துட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷன்ன்றது ஒரு ஆக்ஷன். நான் சொன்னேன் இல்லையா? சாப்பிட்றதுன்றது ஒரு ஆக்ஷன், ரன்னிங்ன்றது ஒரு ஆக்ஷன் ஓகேவா? நீங்கள் அதை பண்ண சொல்ல மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்குமே தவிர்த்து அதை விட்டு வெளியில் வந்தால் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஓகே? ஸோ அதனால் இந்த பியை நம்ம என்ன பண்ணிப்போம், இங்கே போட்டுக்கலாம். நவ் இப்போ கிடைக்குது. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணேன். இப்போ ஏன் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணலப்பா, நான் ஓடுறதை நிறுத்திட்டேன்ப்பா, சாப்பிட்றதை நிறுத்திட்டேன்ப்பா, இப்போ கிடைக்குமா எனக்கு? கண்டிப்பாக எனக்கு கிடைக்காது ஓகேவா? இப்போ குளோபல் ஸ்கோப்னா என்ன, ஃபங்க்ஷன் ஸ்கோப்னா என்ன, பிளாக் ஸ்கோப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரீஅசைன்மெண்ட்னா என்ன, ரீஅசைனபிள்னா என்ன, ரீடிக்ளரபிள்னா என்ன, கேன் பி ஹோஸ்டட்னா என்னன்னு பார்க்கலாமா? சரி ஓகே, சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட ரீஅசைன் அப்படின்னா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஓகே? ஸோ லெட் ஏ ஓகேவா? இல்லை வேர்லேருந்து ஆரம்பிப்போம். வேர் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட லாக் ஏ அப்படின்னு கொடுத்துட்டேன் ஓகேவா? இப்போ நான் கன்சோல் டாட் லாக் ஏன்னு கொடுத்த உடனே எனக்கு ஏ வேல்யூட பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ணி அசைனும் பண்ணிட்டேன். இது எங்கே ப்ரோ டிக்ளரேஷன், எங்கே ப்ரோ அசைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் டிக்ளரேஷன் ஓகே? இதுக்கு பேர் என்னது? டிக்ளரேஷன். நான் இப்போ வேல்யூவை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அசைன் பண்ணியிருக்கேன்னா டிக்ளேர்ன்றது உருவாக்குறது, அசைன்ன்றது அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறது. டப்பாவை நல்லா பலபலன்னு தொடச்சி அதுக்கு ஏன்ட்டு லேபிள் ஓட்டி அப்படியே வச்சிருக்கேன் உள்ள வேல்யூ கொடுக்காம ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு ஏ ஈக்குவல் டு 5 நான் கொடுக்கலாம் ஓகேவா? டிக்ளேர் தனியாகவும் அசைன் தனியாகவும் பண்ண முடியும் ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல ரீஅசைனபிள், ரீடிக்ளேரபிள், இதை தனியாக ரீடிக்ளேர் பண்ண முடியும் ஓகேவா? டிக்ளரேஷன் அப்படின்னா இந்த இடத்துல லெட் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 10 நான் கொடுத்துட்டேன் ஓகேவா? இப்போ எனக்கு 10 தானே பிரிண்ட் ஆகும்.
இப்போ நான் இந்த இடத்துக்கிட்டே டிக்ளரும் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துட்டே அசைனும் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒருவேளை இது இல்லைன்னா நான் கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? எனக்கு 5ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படி இல்லைனா இது தூக்கிட்டேன், எனக்கு 5 தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒருவேளை இது இருந்தால், ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் ஏற்கனவே லெட் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், வேல்யூவை டிக்ளேர் பண்ணி அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு டப்பாவை கிரியேட் பண்ணி லேபிள் கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூவும் போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ரீடிக்ளரபிள். இப்போ திரும்பி அந்த வேல்யூவை கால் பண்ணி இந்தா இதை 10ன்னு மாற்று அப்படின்னு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், மாற்றிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாற்றினதால இந்த டோட்டல் வேல்யூமே மாறும். ஓகேவா? இப்போ நான் வேரில் இதை பண்ணிட்டேன்ப்பா. ஓகேவா? இதுவே லெட்டில் பண்ண முடியுமா இந்த மாதிரி? முடியாதா? ஏன் முடியாது? அசைனிங் தானே நான். ஓகேவா? அசைனிங் வேற, ரீடிக்ளரபிள் வேற. அசைனிங் பாருங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட அசைன்னா ஒரு வேல்யூவை திரும்பி என்ன பண்ணுறது, கால் பண்ணி. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஏ ஈக்குவல் டு 5 இருக்கு, நான் ஏ ஈக்குவல் டு 10ன்னு மாற்றுறேன். அப்போ என்னால் ரீஅசைன் பண்ண முடியுமா? இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை நீங்கள் கையில் எடுத்து கொட்டிட்டு தான் திரும்பி மாற்றணும். அப்போ அதை ஆக்சஸ் பண்ணணும்ல. ஏவை ஆல்ரெடி ஏல நான் தண்ணி கொட்டி வச்சுருக்கேன், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஆயிலில் மாற்றுறேன். இப்போ பிரிண்ட் பண்ண சொல்ல எனக்கு ஆயில் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? கரெக்டாக வேலை செய்யும். ஓகேவா? இதுவே கான்ஸ்ட் பண்ணால் அன்காஸ்ட் டைப் எரர் அசைன்மெண்ட் டு கான்ஸ்ட் வேரியபிள் அப்படின்னா கான்ஸ்ட்ல என்னால் என்ன பண்ண முடியாது, ரீஅசைன் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ரீஅசைன் பண்ணவே முடியாது. ஓகேவா? ரீஅசைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஓகேவா? அதே வேரியபிளுக்கு வேல்யூவும் அசைன் பண்ணி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட லெட் ஏன்னு கொடுத்துட்டீங்க. ஓகேவா? இதுக்கு நீங்கள் வேல்யூ கொடுத்துருக்கீங்க, நீங்கள் கொடுக்காம கூட இருக்கலாம்ல. 10ன்னு இருக்கும் கொடுக்கலன்னா. ஏ ஈக்குவல் டு 5ன்னு இருக்கு. ஓகேவா? அடுத்த லைனில் திரும்பியும் ஏ ஈக்குவல் டு 10ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த லைனில் ஏ ஈக்குவல் டு 13 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் என்ன வேல்யூ அசைன் பண்ணீங்களோ அந்த பாக்ஸில் அதுதான் அங்கே இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் பாக்ஸை கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஒரு லேபிள் கொடுத்துட்டீங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணீங்க, இங்கேயே கூட நீங்கள் அசைன் பண்ணலாம் ஈக்குவல் டு போட்டு. ஓகேவா? ஆனால் அங்கே அசைன் பண்ணாமல் அடுத்த லைனில் ஏ ஈக்குவல் டு 5ன்னு அசைன் பண்ணீங்க, அடுத்த லைனில் ஏ ஈக்குவல் டு 10ன்னு அசைன் பண்ணீங்க, அடுத்த லைனில் ஏ ஈக்குவல் டு 13 அசைன் பண்ணீங்க, கடைசியாக கால் பண்ணீங்க. இப்போ கடைசியாக நீங்கள் என்ன அந்த பாக்ஸில் போட்டு வச்சிருக்கீங்களோ அதுதான் எனக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ரீஅசைன். திரும்ப 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 அந்த வேல்யூவை கால் பண்ணி அசைன் பண்ணிக்கிட்டே இருப்போம் வேல்யூவை. ரீஅசைன். ஓகே, ரீடிக்ளர்னா என்ன ப்ரோ பார்த்துடலாமா? ஏன்னா ரீடிக்ளர் எதில் பண்ண முடியாது, லெட்டர்லேயோ கான்ஸ்ட்லேயோ பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ ரீடிக்ளர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட வேர் ஏ ஈக்குவல் டு 5. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட வேர் ஏ ஈக்குவல் டு 5. இதுக்கு பேர் தான் ரீடிக்ளர். ஓகேவா? ஏற்கனவே ஒரு டப்பாவில் நான் என்ன பண்ணிட்டேன், ஏ ஈக்குவல் டு 5 போட்டு வச்சுட்டேன். ஓகேவா? திரும்பி இன்னொரு டப்பாவில் நான் ஏ ஈக்குவல் டு 5 போட்டேன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுது, பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இதுவே நான் லெட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட் முடியுதா? அன்காஸ்ட் சின்டாக்ஸ் எரர் ஐடென்டிஃபையர் ஏ ஹேஸ் பின் ஆல்ரெடி டிக்ளேர்ட். லெட்டில் ஒரு பேரை ஒரு வாட்டி தான் டிக்ளேர் பண்ண முடியும். எப்படி? ஒரு பேரை ஒரு வாட்டி தான் டிக்ளேர் பண்ண முடியும். இதையே நான் பிளாக் ஆஃப் கோடில் நான் மல்டிபிள் டைம்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஒரு பிளாக்ல இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஏ ஈக்குவல் டு நான் 10ன்னு கொடுக்குறேன், எனக்கு எது பிரிண்ட் ஆகும், 5 தான் பிரிண்ட் ஆகும். ஏன்? இது ஒரு பிளாக்ல இருக்கு. அந்த பிளாக்குள்ள நான் போயிட்டு கன்சோல் டாட் ஏன்னு கொடுத்தா எனக்கு 10 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அந்த பிளாக்கை விட்டு வெளியில் கால் பண்ணுறதால எனக்கு என்ன ஆகுது, 5 பிரிண்ட் ஆகுது. இங்கேயும் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா இங்கேயும் நான் கொடுக்கணும் பிரிண்ட்டுன்னு. ஓகேவா? ஸோ இப்படி தான் என்ன பண்ண முடியும் நம்மளால். ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரீடிக்ளேர் பண்ண முடியுதா? ஏன்னா cannot ரீடிக்ளேர் பிளாக் ஸ்கோப் வேரியபிள் ஏ. ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல எரர் வருதா ரெட் கலரில், அதை ஹோவர் பண்ண சொல்ல cannot ரீடிக்ளேர் பிளாக் ஸ்கோப் ஏ. அப்போ பிளாக் ஸ்கோப்பை ரீடிக்ளேர் பண்ண முடியுமா? திரும்பியும் பண்ணவே முடியாது. ஓகேவா? இந்த லெட்டுன்றது ரீடிக்ளேர். திரும்பியும் அந்த வேரியபிளை நீங்கள் லெட்டுன்னு யூஸ் பண்ணாமல் இப்படி பண்ணீங்கன்னா அது பேர் அசைன். நீங்கள் லெட்டுன்னு திரும்பி கால் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்னது, டிக்ளேர். ரீடிக்ளர்னா திரும்பியும் அந்த லெட்டுன்ட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, ரீடிக்ளேர் பண்ண முடியாது. அப்போ டிக்ளரேஷன்னா டிக்ளரேஷன் வேற, அசைன்மெண்ட் வேற. இப்போ நான் பண்ணியிருக்கிறது டிக்ளரேஷனா அசைனா?
நல்லா தெளிவாக யோசிச்சு சொல்லுங்கள். ஒரு வேரியபிளை நான் என்ன பண்ணியிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேனா? இல்லை. இது ஏதாவது வேல்யூ நான் பிரிண்ட் ஆகுமா? அப்போ அன்டிஃபைன் வருதா? ஓகேவா, நான் எந்த வேல்யூவும் அசைன் பண்ணல. அப்போ இது டிக்ளரேஷன். இது என்னது? டிக்ளரேஷன். இதுக்கு நான் ஏ ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தா இதான் அசைன். ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தனியாகவும் அசைன் பண்ணலாம், தனியாக டிக்ளேர் பண்ணி. அப்படி இல்லைனா ஏ ஈக்குவல் டு 5ன்ட்டு இப்படியும் கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட லெட் ஏ அப்படின்றது டிக்ளரேஷன், ஈக்குவல் டு 5ன்றது அசைன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்கறதுக்கு பதிலாக தான் நான் என்ன பண்ணிட்டேன், ஏ ஈக்குவல் டு 10 இப்படின்னு கொடுத்துறேன். இது அப்படியே எக்ஸாக்டாக இங்கே இருக்கா? இதை தான் அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல போட்டு வச்சுருக்கேன். அப்போ ஒருவேளை இது இல்லைன்னா இது என்னது, இது இல்லைன்னா இது வந்து டிக்ளேர், இது இருந்தால் இது வந்து வேல்யூ அசைன் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ எதுக்கெல்லாம் ரீஅசைன் பண்ண முடியும், எதுக்கெல்லாம் ரீடிக்ளேர் பண்ண முடியும்? ஸோ ரீஅசைன்ன்றது வேருக்கு பண்ண முடியும். ஓகேவா, ஸோ லெட்டுக்கு பண்ண முடியும். ஸோ கான்ஸ்டன்ட்றது ரீஅசைன் நான் பண்ணவே முடியாது. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் கான்ஸ்டன்ட் போட்டுட்டுனா கான்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 10 எனக்கு பிரிண்ட் ஆகும். திரும்பி என்னால் போயிட்டு ஏ ஈக்குவல் டு 20 மாற்ற முடியுமா? அசைன் டு கான்ஸ்ட் வேரியபிள் இந்த இடத்துக்கிட்ட பண்ணவே முடியாது. ஓகேவா, இதுவே லெட்டில் என்னால் என்ன பண்ண முடியும், இது மாதிரி ரீஅசைன் பண்ண முடியும். என்னால் என்ன பண்ண முடியும், வேரில் என்னால் ரீஅசைன் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ இந்த ரீடிக்ளேர்னு வர சொல்ல, ஓகேவா, ரீடிக்ளேர்னு வர சொல்ல, ஸோ எனக்கு இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் ஏன்னு பண்ண முடியுமா? பிளாக் ஸ்கோப்பை நம்மளால் என்ன பண்ண முடியாது, cannot redeclare பிளாக் ஸ்கோப். லெட் அண்ட் கான்ஸ்ட்னா அது எனக்கு பிளாக் ஸ்கோப். ஓகேவா, பிளாக் ஸ்கோப்பை என்னால் ரீடிக்ளேர் பண்ணவே முடியாது. 2 வாட்டி டிக்ளேர் பண்ணியிருக்கேன் பாருங்க, லெட் ஏன்ட்டு. ஒரு வாட்டி தான் டிக்ளேர் பண்ண முடியும் பிளாக் ஸ்கோப்பை சேம் நேமில். அதுவே பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணலாம் எத்தனை வாட்டி வேணாலும். ஓகேவா, இதுவே இந்த இடத்துல வேர்னு இருந்தால் இட் வில் சப்போர்ட். ஓகேவா, ரீடிக்ளேருக்கும் ரீஅசைனுக்கும் தேர் இஸ் a lot of difference. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு ஓகேவா, கண்ட்ரோல் எக்ஸ் கேன் பி ஹோஸ்டட் வேரில் ஏ ஈக்குவல் டு 5 கேன் பி ஹோஸ்டட்னா என்னன்னா, டாப்பில் நான் இந்த மாதிரி போட்டுட்டேன் லைன் நம்பர் 5ல். அப்படியே கீழே வந்து ஏதாவது ஒரு லைனில் லாக் ஏ அப்படின்னு கொடுத்தனா எனக்கு பிரிண்ட் ஆகுமா? எந்த லைனில் வேணாலும். ஸோ இதையே நான் கட் பண்ணி மேலே போட்டேன்னா பிரிண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இட் வில் த்ரோ த அன்டிஃபைன். ஏன்னா அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தோன்னா வேரில் மட்டும் கிடையாது, லெட்டுலேயுமே. இப்போ லெட்டில் ஏன்றது இங்கே இருக்குது, இதை தூக்கி மேலே போட்டோன்னா ரெஃபரன்ஸ் எரர் cannot access A before initialization. அதாவது இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓகேவா நீங்கள் அதை கால் பண்ணால் அது ஒர்க் ஆகாது. எப்படி அது ஒர்க் ஆகாது, அவ்வளோதான். ஸோ இதே தான் வந்து கான்ஸ்ட்டுக்கும் cannot ரெஃபரன்ஸ் எரர் cannot access A before initialization. ஓகேவா, ஸோ இவ்வளோதாம்மா, சிம்பிள். இதுவே நீங்கள் வேருக்கு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்டிஃபைன் வரும். ஓகேவா, ஸோ இதே வேற நீங்கள் இங்கே போட்டிருந்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஏன் இருக்கு, இந்த இடத்துல 15 இருக்கு, உங்களுக்கு எது ஒர்க் ஆகும்? ஏன்றது தான் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கீங்க, இந்த இடத்துல கன்சோல் டாட் லாக் ஏன்னு கொடுத்துருக்கீங்க, இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்கீங்க. ஓகேவா, இந்த இடத்துல கன்சோல் டாட் லாக் ஏன்னு கொடுத்தா புரியுதா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் கால் பண்ணணும். அசைன் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் கால் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதெல்லாமே உட்காந்து பார்த்துட்டிங்கன்னா இதனால தான் இதை ஹோஸ்டிங் சொல்கிறாங்க. டாப்பில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுவே நீங்கள் 5வது லைனில் நடுவில் கொடுத்துட்டு மேலே கால் பண்ணிங்கன்னா வேலை செய்யாது. அது வேற இருந்தாலும் வேலை செய்யாது. ஓகேவா, லெட்டாக இருந்தாலும் வேலை செய்யாது, கான்ஸ்டாக இருந்தாலும் வேலை செய்யாது. லெட்டில் முதல்ல இந்த மாதிரி ஹோஸ்டே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டுன்றது ஒரு பிளாக் ஸ்கோப். ஸோ இந்த இடத்துக்கிட்ட இது வந்து ஒரு பிளாக் ஸ்கோப். இந்த பிளாக் ஸ்கோப்பாக இருக்கிறதால நம்ம மேலே கால் பண்ண வேலை செய்யுமா? லாக் ஆப்வியஸாக வேலை செய்யாது. அது லாக் ஏன்னு கால் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? ஏ இஸ் நாட் டிஃபைன், அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. ஓகேவா, அதை கீழே கால் பண்ணாலும் அதே தான் வரும், அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லைன்னு. ஓகேவா, அது நீங்கள் எங்கே கால் பண்ணாலும் வேலை செய்யாது. அது எங்கே கால் பண்ணால் வேலை செய்யும்? இந்த பர்டிகுலர் பிளாக்குள்ளே போட்டால் மட்டும்தான் வேலை செய்யும். இதே தான் கான்ஸ்ட்டுக்கும்.
ஓகேவா? இதை தான் ஹாய்ஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் இந்த பிளாக்குக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் கால் பண்ணலாம். இந்த பிளாக் எவ்வளோ பெரிய பிளாக்காக வேணா இருக்கலாம். அந்த பிளாக்ல நீங்கள் எங்கே வேணாலும் கால் பண்ணலாம். சரி, இந்த பிளாக்கை என்னால் திரும்பி ரீடிக்ளேர் பண்ண முடியுமா? இது ரீடிக்ளேர் பண்ண முடியுமா என்னோட கேள்வி. ரீடிக்ளேர் நல்லா பாருங்க, நான் கேட்டது டிக்ளேர், அசைன் கிடையாது. டிக்ளேர்னா என்னது? டிக்ளேர் முதல்ல எப்படி பண்ணணும்? கான்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 5. டிக்ளேர்னா கண்டிப்பாக அந்த வேர்ட் இருக்கணும். ஓகேவா? அது கான்ஸ்டாக இருந்தால் அந்த வேர்ட் இருக்கணும். இந்த மாதிரி கான்ஸ்டையோ லெட்டையோ ரீடிக்ளேர் பண்ண முடியாது. இதுவே எனக்கு வேறா இருந்தால் அது பிளாக்ல இருந்துட்டு போ, எதில் வேணா இருந்துட்டு போ, என்னால் ரீடிக்ளேர் பண்ண முடியும். ரீடிக்ளேர்னா அதே வேரியபிளை திரும்பி ஃபுல்லாக அப்படியே அச்சடிச்ச மாதிரி என்னால் ஆக்சஸ் பண்ணி இந்த இடத்துல வேற வேல்யூவை மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் ரீடிக்ளேர். ஆனால் இதுக்கு பேர் ரீஅசைன். ரீஅசைனுக்கு ரீடிக்ளேருக்கு வித்தியாசம் தெரியுதா? ஓகேவா? கேன் பி ஹோஸ்டட்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ பிளாக் ஸ்கோப்னா என்னன்னு தெரியுதா? ஸோ ஃபங்க்ஷன் ஸ்கோப்னா என்னன்னு தெரியுதா? ஸோ குளோபல் ஸ்கோப்னா என்னன்னு தெரியுதா? ஓகேவா? ஃபங்க்ஷன் ஸ்கோப்னா அந்த ஃபங்க்ஷன் ஆக்ஷன் அது ரன் ஆகிட்டு இருக்க சொல்ல மட்டும்தான் அது கால் ஆகும். ஓகேவா? இது எல்லாத்தையும் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களா இந்த இமேஜ் வச்சுக்கிட்டு? ஸோ அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருச்சுன்னு நடத்தும். ஓகேவா? வேரியபிள் தெரிஞ்சால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்த கான்செப்டை கவனிக்க முடியும். ஸோ இந்த வேரியபிளை நீங்கள் மல்டிபிள் டேட்டாவாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ யூ கேன் ஸ்டோர் நேம், ஏஜ், மேல், ஜெண்டர், ஓகே, வாட் எவர் இட் இஸ், 1000 டேட்டா, லேக்ஸ் டேட்டா, க்ரோஸ் டேட்டா கூட உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். இல்லை ஒரே ஒரு டேட்டா கூட ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதை தான் அடுத்தது டேட்டா டைப்ஸ் அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். டேட்டா டைப்ஸில் ஸோ இந்த இடத்துக்கிட்ட ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்ன? நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், நல், அன்டிஃபைன். அடுத்தது நான் ப்ரிமிட்டிவ், அரே, ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ காம்ப்ளெக்ஸ், மல்டிபிள் டேட்டாவாக ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மாதிரி இதை என்ன பண்ணுவோம், நம்ம காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்னு சொல்லுவோம். சிம்பிள் டேட்டா டைப்னா ஒரு டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும் அட் அ டைமில். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்னென்ன எரர்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம் எப்படின்றத அடுத்த கான்செப்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.